بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد மதிப்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹு தஆலாவிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்ட மகத்தான ஒரு பாக்கியம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது அவனுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை நாங்கள் கூறலாம். இந்த உலகத்தை தன்னுடைய நாட்டப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹு தஆலா, அந்த ரப்புல் ஆலமீன், அந்த குழந்தை பாக்கியத்தை தான் நாடுகின்றவர்களுக்கு, விரும்புகின்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அன்பளிப்பாக, மகத்தான ஒரு பரிசாக இந்த உலகத்திலே அவன் அதனை வைத்திருக்கின்றான். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்கள் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை அதிலே படைக்கின்றான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸம் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், அவன் நாடுகின்றவர்களுக்கு பெண் மக்களையும் நாடுகின்றவர்களுக்கு ஆண் மக்களையும் அவன் கொடுக்கின்றான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுகூரன் வ இனாஸா, அல்லது நாடுகின்றவர்களுக்கு ஆண் பெண் என்று இரண்டு பாலாரையும் சேர்த்து அவன் கொடுக்கின்றான். வயஜ்அலு மன் யஷாஉ அகீமா, தான் நாடுகின்றவர்களை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாகவும் அவன் ஆக்கி விடுகின்றான். இன்னஹு அலீமுன் கதீர், அவன் மிகவுமே அறிந்தவன், அவன் நல்ல முறையிலே ஒவ்வொன்றையும் மட்டிடக்கூடியவன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆகவே இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற குழந்தை செல்வம் என்பது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு பாக்கியமாக இருக்கின்றதோ அதே அளவுக்கு, அல்லது அதனை விட மகத்தான ஒரு பொறுப்பாக, ஒரு அமானிதமாக, ஒரு மகத்தான ஒரு அல்லாஹ்வுடைய பொறுப்பாக அந்த குழந்தை பாக்கியம் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குழந்தை பாக்கியம், அவர்களை வளர்ப்பது, அவர்களை போஷிப்பது என்பது எந்த அளவுக்கு பொறுப்பான ஒரு காரியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சூரத்து தஹ்ரீமுடைய 6வது வசனத்தை பிரட்டி படித்து பாருங்கள். அங்கே அல் குர்ஆன் குடும்ப தலைவர்களை இவ்வாறு விளிக்கின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா? வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்துடைய எரிபொருட்களாக என்ன இருக்கும் என்றால் கற்களும் மனிதர்களும் தான் அதனை எரிகொல்லிகளாக பயன்படுத்தப்படும் என்று அல்லாஹு தஆலா அந்த நரகத்தை வர்ணிக்கின்றான்.
இப்படியான நரகத்திலிருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளை குட்டிகளையும் பாதுகாக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோரிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றதென்றால் யாருமே இதனை சாதாரணமான ஒரு பொறுப்பென்று நினைத்துவிடக் கூடாது. வரலாற்றை நீங்கள் பிரித்து பார்த்தால் அங்கே அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த படைப்பினங்களாகிய நபிமார்கள், ரசூல்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலே எந்த அளவுக்கு பயந்திருக்கின்றார்கள். இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட மிக முக்கியமானதும் முதலாவதும் நபியான நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல் குர்ஆன் கூறுகின்றது. அல்லாஹ்வை நிராகரித்த அவருடைய மகனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது என்பதை அல் குர்ஆன் கூறுகின்றது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த துர்ப்பாக்கியம் பிடித்த அந்த மகனை இவ்வாறு அழைக்கின்றார். வனாதா நூஹ் இப்னஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைக்கின்றார்கள். யா புனையர்கம் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன், என்னுடைய அருமை மகனே எங்களோடு கப்பலிலே ஏறிக்கொள்வாயாக, நிராகரித்தவர்களோடு இருந்து விடாதே. அதற்கு அந்த மகன் கொடுக்கின்ற பதிலை பாருங்கள். கால சாவி இலா ஜபலி யஸ்முனி மினல் மா, அவ்வாறு வெள்ளம் வந்து எங்களுக்கு ஆபத்து வருகின்ற போது என்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு மலைக்கு நான் ஒதுங்கி விடுவேன் என்று கூறுகின்றார். உண்மையிலே பெற்றோர்கள், முதியவர்கள், அனுபவசாலிகள் உபதேசம் செய்கின்ற போது அவர்களை ஏளனமாக கருதுகின்ற, அவர்களை எள்ளி நகையாடுகின்ற நாங்கள் மிகவுமே கவனிக்க வேண்டிய எங்களுக்கு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மனிதர் தான் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன். தன்னுடைய வாப்பாவான நபி அந்த கப்பலை கட்டி அல்லாஹ்வுடைய வெள்ளத்துக்கு மேலால் அவர்கள் போய்கொண்டிருக்கின்ற போது அழைத்தும் கூட அவன் சொல்லுகின்ற பதிலை பாருங்கள், எப்படி ஏளனம் செய்கின்றான். கால சாவி இலா ஜபலி யஸ்முனி மினல் மா, என்னை இந்த வெள்ளத்திலே இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மலையின் பக்கம் நான் ஒதுங்கி விடுவேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்தும் கூறுகின்றார்கள். கால லா ஆஸிமல் யௌம மின் அம்ரில்லாஹி இல்லா மன் ரஹிம், இன்று அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டியவர்களை தவிர வேறு யாரையும் அல்லாஹ்விடம் இருந்து பாதுகாக்க முடியாது. ஃபஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முக்ரகீன், இவ்வாறு அவர்கள் இருவரும் சம்பாஷித்துக் கொண்டிருக்கின்ற போது அங்கே இருவருக்கும் மத்தியில் அந்த வெள்ளம் அலைமோதி அந்த மகன் மூழ்கடிக்கப்படுகின்றான். இந்த வெள்ளம் ஓய்ந்ததன் பின்னால் அவர்களுடைய கப்பல் அந்த மலையிலே தரித்து விடுகின்றது. தன்னுடைய மகனை நினைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள். வனாதா நூஹுன் ரப்பஹு ஃபகால யா ரப்பி ஃபகால ரப்பி இன்னஹ்லி மின் அப்னி மின் அஹ்லி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை அழைத்து, என்னுடைய ரப்பே, என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். வ இன்ன வஅதகல் ஹக்கு, உன்னுடைய வாக்கு உண்மையாக இருக்கின்றது. வ அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதான் தீர்ப்பு சொல்கின்றவர்களில் மிகவும் சிறந்தவனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பதிலை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே பதிந்து கொள்ள வேண்டும். கால இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நூஹே உங்களுடைய மகன் உங்களுடைய குடும்பத்தார் அல்ல, உங்களை சேர்ந்தவன் அல்ல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் பிரயோசனம் இல்லாத ஒரு அமல் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே அனுப்பப்பட்ட முதலாவது நபியுடைய மகனுக்கு இந்த கதி என்றால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலே எவ்வாறு கரிசனையோடு இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நான் அல்லாஹ்வுடைய ஹலீல் என்பதற்காக வேண்டி எனக்கு கிடைக்கின்ற பிள்ளையும் அப்படியான ஒரு பக்குவமான ஒரு பாக்கியம் பெற்ற பிள்ளை கிடைப்பான் என்று அவர்கள் மேலெண்ணம் வைத்து வாழவில்லை. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து, அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, நல்ல சாலிகான குழந்தைகளை எனக்கு தந்தருள்வாயாக என்று கேட்கின்றார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், அவர்கள் இவ்வாறு பிரார்த்திக்கின்றார்கள். என்னுடைய ரப்பே, சாலிகான ஸ்ரீதேவியான மகனை எனக்கு தந்தருள்வாயாக, அப்படியான மக்களை எனக்கு தந்தருள்வாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் என்றால் உங்களை போன்ற பெற்றோர்கள் குழந்தைகளுடைய விடயத்திலே எந்த அளவுக்கு கரிசனையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய சாலிகான
மனிதர்களை பற்றி, தன்னுடைய சாலிஹான அந்த அடியார்களை பற்றி கூறுகின்ற போது, வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அந்த சாலிஹான அடியார்கள் இவ்வாறு பிரார்த்திப்பார்கள், எங்களுடைய ரப்பே, எங்களுடைய மனைவிமார்களிடமிருந்தும் எங்களுடைய பரம்பரை அந்த சந்ததியினரிலிருந்தும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக, தக்வா உள்ள மக்களுக்கு எங்களை தலைவர்களாக ஆக்குவாயாக என்று தன்னுடைய நல்லடியார்கள் சாலிஹான மனிதர்கள் பிரார்த்திப்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இந்த நபிமார்கள் வாழ்ந்த காலம் பொன்னான காலம். இந்த உலகம் கடந்து வந்த காலத்திலே மிக பொன்னான காலம் என்றால் அந்த நபிமார்கள் வாழ்ந்த காலம். அவர்களே அந்த உயர்ந்த அந்தஸ்திலே இருந்து கொண்டு தங்களுடைய அந்த சமுதாயத்தை பார்த்து, தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய பரம்பரையை குறித்து அவர்கள் அச்சப்படுகின்றார்கள் என்றால், அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றார்கள் என்றால், நாங்கள் இப்படியான காலத்திலே ஃபித்னாக்களும் பித்தடாட்டங்களும் நிறைந்து வழிகின்ற இந்த காலத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய குழந்தை விஷயத்திலே பயந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், இன்று சமுதாயத்திலே எத்தனையோ நல்ல முகமூடிகளை போட்டுக்கொண்டு போர்வைகளை போர்த்திக் கொண்டு எங்களுடைய சமுதாயத்தை, குறிப்பாக வாலிபர்களை யுவதிகளை கெடுப்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு அந்த சிந்தனா தாக்கங்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பயங்கரமான மனித ஓநாய்கள் அலைந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியான காலத்திலே எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் காப்பாற்றுவதற்காக வேண்டி எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படியான பயங்கரமான தொழில்நுட்பம் என்றும் தகவல் பரிமாற்றம் என்றும் எத்தனையோ முசீபத்துகள் நிறைந்த ஒரு காலத்திலே வாழுகின்ற நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் விடயத்திலே கவனஈனமாக இருந்து விட்டால் நிச்சயமாக அந்த மனித ஓநாய்கள் அவர்களை பிடித்து அவர்களை அவர்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். அரபு மொழியிலே இப்படி ஒரு கவிதையை கூறுவார்கள், வமன் ரஆ கனமன் ஃபீ அர்தின் மஸ்பாத்தின் வனாம அன்ஹா தவல்லா ரஅயஹல் கனமு. யார் ஒருவர் ஒரு ஐவாய் மிருகங்கள், அதாவது வேட்டையாடுகின்ற மிருகங்கள் வாழுகின்ற ஒரு நிலத்திலே தன்னுடைய ஆடுகளை மேய்த்து விட்டு அங்கே தூங்கி விடுகின்றாரோ, அந்த ஆடுகளை அங்கே இருக்கின்ற சிங்கங்கள் மேய்ப்பதற்கு பொறுப்படுத்தி விடும் என்று ஒரு அரபு பழமொழியிலே கூறுகின்றார்கள். இந்த நிலைமைதான் இப்படியான காலத்திலே நாங்கள் குழந்தைகளை வளர்த்துவிட்டு நாங்கள் பொடுபோக்காக இருப்போம் என்று சொன்னால், இந்த எங்களுடைய சமுதாயத்தின் எதிரிகளாக இருக்கின்ற நல்லவர்களை போன்று வேடம் தரித்திருக்கின்றவர்களுக்கு நாங்கள் அவர்களை இரையாக கொடுக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய அல்லாஹு தஆலா ஜீனத்துல் ஹயாத், உங்களுடைய வாழ்க்கையின் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை பாக்கியத்தை, அந்த குழந்தை செல்வங்களை நாங்கள் நல்ல வழியிலே சாலிகான மக்களாக எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பிரயோசனம் தரக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் என்றால் எங்களுக்கு முன்னால் உள்ள மிக பாரிய கடமை, அவர்களுக்கு 3 அடிப்படைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, அவர்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு தேவையான, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நாங்கள் அவர்களுக்கு காட்டிக் கொடுப்பதற்கு முன்னால், இந்த வாழ்க்கையின் பல்வேறுபட்ட தத்துவங்களையும் அதனுடைய நுணுக்கங்களையும் அதனுடைய கண்டுபிடிப்புகளையும் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால் 3 அடிப்படைகளை அவர்களுடைய உள்ளத்திலே நாங்கள் வரைந்து விட வேண்டும். அதற்கு பின்னால் தான் அடுத்த விடயங்களை பற்றி யோசிக்கலாம். அதிலே முதலாவது விடயம், அந்த உள்ளத்திலே, அந்த வளருகின்ற அந்த இளம் உள்ளத்திலே நாங்கள் அந்த உள்ளத்தை படைத்த, அந்த மனிதனை படைத்த, இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற ரப்பை நாங்கள் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். உன்னுடைய ரப்பு இப்படிப்பட்டவன், அவன் இப்படியான வல்லமைகளுடையவன், அவனுக்கு இப்படியான பண்புகள் பெயர்கள் இருக்கின்றன, அவன் இப்படியான ஒரு இடத்திலே இருந்து கொண்டு எங்களை அனைவரையும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த அடிப்படையை அவனுடைய உள்ளத்திலே நாங்கள் பதிய வைக்க வேண்டும். இந்த அடிப்படையை நாங்கள் பதிய வைத்து விட்டால் அடுத்ததாக இந்த ரப்பை பற்றி எங்களுக்கு அறிமுகம் செய்ய வந்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த உள்ளத்திலே நாங்கள்
நல்ல முறையிலே போதித்து அந்த உள்ளத்துக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த நபியோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு எங்கள் மீது உள்ள கடமை என்ன, அவர்களை பின்பற்றுவதால் கிடைக்க போகின்ற பலன் என்ன, அவர்களுக்கு மாறு செய்வதால் கிடைக்க போகின்ற அந்த விபரீதம் என்ன என்பதை அவர்களுக்கு ஆழமான முறையிலே அழகான முறையிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது அடிப்படையாக அந்த ரப்பின் பக்கம் எங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த வழி அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த நேரான பாதையாகிய இந்த தீனுல் இஸ்லாத்தை அவர்களுடைய உள்ளத்திலே நாங்கள் பதிய வைக்க வேண்டும். எந்த ஒரு பெற்றோர் ஒரு சிறு குழந்தை வளருகின்ற காலத்திலே இருந்து இந்த மூன்று அடிப்படையிலையும் அவனை வளர்த்துவிட்டு அந்த அடிப்படையிலே அவனை அப்படியே தர்பியா கொடுத்து விட்டு அதற்கு பின்னால் அவனுக்கு தேவையான விடயங்களை கொடுத்து வளர்க்கின்றானோ நிச்சயமாக அதனுடைய பிரதிபலிப்பை அவன் இந்த உலகத்திலும் கண்டுகொள்வான், மறு உலகத்திலும் கண்டுகொள்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரே வயது சிறுவர்களாக இருந்தோம். அப்போது நாங்கள் ஈமானை படித்துக் கொண்டோம். அதற்கு பின்னால் நாங்கள் அல் குர்ஆனை படித்துக் கொண்டோம். அதன் காரணமாக நாங்கள் ஈமானை அதிகரித்துக் கொண்டோம் என்று ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பியாவை இங்கே அவர்கள் எங்களுக்கு கூறுகின்றார்கள். அவர்களுடைய கற்கை நெறிமுறையை எங்களுக்கு கூறுகின்றார்கள். குர்ஆனுக்கு கூட அங்கே இரண்டாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்? ஈமானுடைய பாடம் அந்த உள்ளத்திலே முதலாவது அழகான முறையிலே படித்துக் கொடுக்கப்படுகின்றது. எங்களுடைய நிலைமையை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு குழந்தை படிக்கின்ற அந்த பருவத்தை அடைகின்ற போது நாங்கள் என்ன யோசிக்கின்றோம்? அந்த குழந்தையை ஒரு எலக்ட்ரானிக் குழந்தையாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். எல்லா அடிப்படைகளையும் கொடுப்பதற்கு முன்னால் அவன் ஆங்கிலத்திலே பேசக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அவனுக்கு கம்ப்யூட்டரை கொடுத்தால் அவன் அதனுடைய அடியிலிருந்து நுனி வரைக்கும் சென்று வரக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து அதற்காக நாங்கள் பெருமைப்படுகின்றோம். ஆனால் படைத்த ரப்பை பற்றி அவனிடம் கேட்டு பாருங்கள், அந்த ரசூலை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த தீனுடைய அடிப்படைகளை பற்றி கேட்டு பாருங்கள். அந்த குழந்தைக்கு அப்படியான ஒரு அடிப்படையே கொடுக்கப்படாமல் இந்த நவீன கண்டுபிடிப்புகளும் இன்னும் உள்ள எத்தனையோ சாதனங்களிலும் அவன் பெரிய கெட்டிக்காரனாக இருக்கின்றான். பெற்றோர்கள் அதனை வைத்து பெருமை அடிக்கின்றார்கள். இந்த அறிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று சொல்லவில்லை சகோதரர்களே. நாங்கள் கொடுக்க வேண்டிய அடிப்படையை இந்த உள்ளத்திலே கொடுக்க தவறிவிட்டால் அவர்கள் எப்படி உருவாகுவார்கள் தெரியுமா? அவர்கள் எலக்ட்ரானிக் மனிதர்களாகத்தான் உருவாகுவார்கள். அவருக்கு படைத்த ரப்பை பற்றி தெரியாமல் இருக்கும், எந்த ரசூலை பின்பற்ற வேண்டும் என்பதை தெரியாமல் இருக்கும், மார்க்கத்திலே எது நல்ல விடயம் எது கெட்ட விடயம் என்பதை தெரியாமல் இருக்கும். தங்களை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை அவர்கள் நன்றி கெட்டவர்களாக நடந்து கொள்வார்கள். ஏன்? அவர்களுக்கு உலகத்திலே அவர்கள் தெரிகின்ற அந்த பருவத்திலிருந்து வளரும் வரைக்கும் அவர்களுக்கு காட்டப்பட்டது இந்த தகவல் தொழில்நுட்பமும் அதோடு சம்பந்தப்பட்ட கருவிகளும். அவர்களுக்கு உலகத்திலே பெரியது அவைகளாகத்தான் காணப்படுகின்றன. இன்று பெற்றோர்கள் அங்கலாய்க்கின்றார்கள். அவர்கள் இன்று எத்தனையோ கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பார்க்கலாம், ஒரு குழந்தையை பெற்ற முதல் அந்த குழந்தையை இந்த உலகத்திலே ஆளாக்கி விடும் வரைக்கும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் எவ்வளவோ கஷ்டப்படுகின்றார்கள். இரண்டு பேரும் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே சாராக பிழிந்து அந்த குழந்தையுடைய நலனுக்கு அவர்கள் உரமாக போடுகின்றார்கள். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து விட்டால் அது அப்படியே தலைகீழாக மாறி அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டதாக அந்த வளர்த்த பெற்றோர்களை மறந்த குழந்தையாக வாழுகின்றது. காரணம் என்ன? பெற்றோர்கள் அங்கலாய்க்கின்றார்கள், என்னுடைய பிள்ளைக்கு நான் எந்த குறையையுமே வைக்கவில்லையே, அவன் கேட்ட எல்லாவற்றையும் நான் வாங்கி கொடுத்தேன். ஆம், நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள். ஆனால் அவனுடைய உடம்பிலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு இடத்தை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அவனுடைய உள்ளத்துக்கு தேவையான அடிப்படையை நீங்கள் கொடுக்கவில்லை. அந்த உள்ளத்திலே பதிய வேண்டிய அந்த அடிப்படையை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அவனுடைய உடம்பிலே இருக்கின்ற எல்லா உறுப்புகளுக்கும் நீங்கள்
பாதுகாவலர்களாக, அவைகளை பராமரிக்க கூடியவர்களாக இருந்தீர்கள். ஆனால் அந்த உடம்பிலே இருக்கின்ற மிக முக்கியமான அந்த கல்வை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அதிலே அந்த ரப்பை பற்றி, அந்த நபியை பற்றி, இந்த தீனுல் இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டீர்கள். அதன் காரணமாக அவன் இன்று இப்படியான நிலைக்கு ஆளாகி இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்களே எங்களுடைய பிள்ளைகளை அவ்வாறு வளர்த்துவிட்டு அப்படியான நிலைமையிலே நாங்கள் பிற்பட்ட காலத்திலே அவர்கள் தடம் பிறண்டிருக்கின்ற நேரத்திலே நாங்கள் கை செய்தப்படுவதில் எந்த பிரயோசனமும் இல்லை. ஆகவே அவர்களுடைய அந்த இளம் பருவத்திலே, அவர்களுடைய அந்த இளமையான உள்ளத்திலே எந்த கீறலும் கிறுக்களும் இல்லாத அந்த உள்ளத்திலே நாங்கள் ஆரம்பமாக கீறுகின்ற விடயமாக இந்த அடிப்படைகள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பொறுப்பை கொடுத்து அவன் மரணிக்கின்ற போது அந்த பொறுப்புக்கு மோசடி செய்தவனாக மரணிக்கின்றானோ, நாளை மறுமையிலே அவனுக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும் என்று கூறிய இந்த எச்சரிக்கையை பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த உலகத்திலே அந்த பிள்ளைகளை பால்படுத்தி விட்டு சென்றால் நாளை மறுமையிலே எங்களுக்கு சுவர்க்கத்தை தடை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படியான ஆபத்திலிருந்து அல்லாஹு தஆலா எங்களுடைய பெற்றோர்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு சாலிகான, ஒரு சீதேவியான ஒரு பிள்ளையை ஒரு பெற்றோர்கள் உருவாக்கின்ற போது நிச்சயமாக அதற்காக வேண்டி அவர்கள் செலவழித்த அந்த செலவுகளுடைய அந்த பிரதிபலனை உலகத்திலே சில வேளை அடைந்து கொள்ள முடியாமல், அனுபவிக்க முடியாமல் போகலாம். ஆனால் இந்த உலகத்திலே அதனை அனுபவிக்க முடியாது என்பதற்காக வேண்டி, அனுபவிக்க முடியவில்லை என்பதற்காக வேண்டி அவர்கள் எந்த ஒரு சஞ்சலமோ கவலையோ பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் யாருமே துணைக்கு வராத அந்த கபருடைய வாழ்க்கையிலும் எல்லோருமே விட்டு ஓடக்கூடிய அந்த மறுமையுடைய மஹ்ஷரிலும் அவர்கள் எங்களுக்கு பிரயோசனம் தர இருக்கின்றார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களும் அவனுடைய மூச்சு எப்போது நின்று விடுகின்றதோ அப்போது அவனுடைய செயல்கள் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. அதற்கு பின்னால் அமல் செய்ய முடியாது. ஆனால் 3 அமல்கள் அவனுக்கு கபரிலே வைத்து அடக்கப்பட்டாலும் அவனுக்கு அமல் செய்தவனை போன்று பிரயோசனம் அளித்துக் கொண்டே இருக்கும். அதில் ஒன்று என்ன தெரியுமா? அவ் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய அந்த சாலிஹான, அந்த சீதேவியான இந்த உலகத்திலே வாழுகின்ற போது ஈமானுடைய அடிப்படையில், இஸ்லாத்துடைய அடிப்படையில், இஸ்லாத்தின் பண்பாட்டில் பழக்க வழக்கங்களில் வளர்த்துவிட்டு நாங்கள் சென்ற அந்த சாலிஹான பிள்ளைகள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் அவ் வலதுன் சாலிஹுன் என்ற ஒரு பண்பை அவனுக்கு கொடுக்க வேண்டும்? உலகத்திலே எல்லோரும் பிள்ளைகளை விட்டு செல்லுகின்றார்கள். ஆனால் பிரயோசனம் அளிக்கக்கூடிய பிள்ளை யார் தெரியுமா? எந்த பிள்ளை சாலிகான பிள்ளையாக இருந்து அவன் கேட்கின்ற துஆ அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்றதோ அவனுடைய துஆ மாத்திரம்தான் அந்த பெற்றோர்களுக்கு கிடைக்க போகின்றது. எல்லோருடைய துஆவும் கிடைக்க மாட்டாது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆகவே சாலிகான பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி செல்ல வேண்டிய அந்த கட்டாயத்தை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்திலே அந்தஸ்துகள் உயர்த்தி கொடுக்கப்படும். அப்போது அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், இந்த அந்தஸ்து எனக்கு எங்கால் வந்தது என்று அவன் கேட்கின்ற போது அல்லாஹு தஆலா கூறுவான், உன்னுடைய குழந்தை உனக்கு கேட்ட இஸ்திக்பார் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் கபரறைகளிலே வைக்கப்பட்டதன் பின்னால் எங்களை நினைத்து எங்களுக்காக வேண்டி துஆ கேட்கின்ற, இஸ்திக்பார் செய்கின்ற அந்த குழந்தைகளை உருவாக்கி இருக்கின்றோமா? அல்லது இந்த சமுதாயத்துக்கே சாபக்கேடாக இருக்கக்கூடிய, எங்களுடைய மானங்களை பறித்து எங்களை தலைகுனிய வைக்கக்கூடிய குழந்தைகளை உருவாக்கி இருக்கின்றோமா என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திக்க வேண்டிய கடமையிலே இருக்கின்றோம். பெற்றோர்களாக இருக்கின்றவர்கள், பெற்றோர்களாக போக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள், பெற்றோர்கள் அந்த ஸ்தானத்தை அடைந்து பல காலங்களை கடந்தவர்கள் எல்லோருமாக உங்களுடைய உள்ளங்களிலே கை வைத்து கேட்டு பாருங்கள். அப்படியான குழந்தைகளை நாங்கள் உருவாக்கிவிட்டு சென்றிருக்கின்றோமா? அல்லது நாளை மறுமையிலே நரகத்திலே
கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா என்று அல்லாஹு தஆலா சொன்னதற்கு மாற்றமாக நரக படுகொலிலே தள்ளுகின்ற குழந்தைகளை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கின்றோமா என்பதை நல்ல முறையிலே சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சில வேளை இந்த நான் மேலே சொன்ன அடிப்படைகளை, இந்த மார்க்கத்தின் விடயங்களை, ஈமானுடைய பாடங்களை படித்துக் கொடுப்பதற்கு பக்குவம் இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கலாம். ஆனால் அதற்குரிய சூழல்கள், அதற்குரிய இடங்கள் சமுதாயத்திலே நிறைய காணப்படுகின்றன. அப்படியான இடங்களை தேடி எந்த இடத்துக்கு என்னுடைய பிள்ளையை அழைத்து சென்றால், எந்த சூழலிலே என்னுடைய பிள்ளையை நான் வளர்த்தால் அவர்களுக்கு ஈமான், இஸ்லாம் என்பது, பண்பாடு என்பது, நல்ல பழக்க வழக்கங்கள் என்பது கிடைத்து அவர்கள் சாலிகான மனிதர்களாக உருவாகுவார்கள் என்பதை நீங்கள் தேடி பாருங்கள். அப்படியான இடங்களை தேடி அப்படியான இடங்களிலே உங்களுடைய பிள்ளைகளை வளருங்கள். நிச்சயமாக இந்த உலகத்திலே அது உங்களுக்கு நன்மையை ஈட்டி தராவிட்டாலும் அல்லது இந்த உலகத்திலே உங்களுக்கு லாபங்களை ஈட்டி தராவிட்டாலும் சில வேளை உங்களுடைய நீங்கள் போட்ட அந்த முதல் கூட அதிலே அடிபட்டு போகலாம். ஆனால் மறுமையிலே அதற்குரிய பிரயோசனத்தை ஒவ்வொரு பெற்றோரும் கண்டுகொள்வீர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று பிள்ளைகளை இந்த அடிப்படையிலே வளர்ப்பதற்கு ஆசை இருந்தும் பாக்கியம் இல்லாத பெற்றோர்கள் இருப்பார்கள். அல்லது அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கான சந்தர்ப்பம் கை நழுவி போன பெற்றோர்கள் இருப்பார்கள். அவர்கள் இப்படியான ஆசைகளோடு இருக்கின்ற எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அதற்கு வசதி இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்க முடியும். எந்த இடத்திலே நல்ல சூழலிலே இவர்களை வளர்க்க முடியும் என்று அவர்களுக்கு வழிகாட்ட முடியும். அதற்கு செலவழிப்பதற்குரிய அந்த வருமானம் இல்லாவிட்டால் அந்த பிள்ளைகளை பொறுப்படுத்தி நீங்கள் செலவு செய்து அவர்களை படிக்க வைக்க முடியும். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு அஜ்ரு மிஸ்லு ஃபாயிலிஹி. யார் ஒருவர் ஒரு நல்ல விடயத்தை காட்டிக் கொடுக்கின்றாரோ, அதற்குரிய வழியை அவர் காட்டிக் கொடுக்கின்றாரோ, அந்த நல்ல விடயத்தை செய்தவரை போன்று அவருக்கு கூலி கிடைக்கும் என்று கூறினார்கள். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களாக இருக்கின்ற நாங்கள், பெற்றோர்களாக போகின்ற நாங்கள், பெற்றோர்களாக பல வருடங்களை கடந்து விட்ட நாங்கள் இந்த சாலிகான குழந்தைகளை உருவாக்குவதற்கு, எங்களுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, எங்களுடைய சொந்த பந்தங்களை உருவாக்குவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல முறையிலே எங்களுடைய உள்ளங்களிலே திட சந்தர்ப்பம் பூண்டு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.